மிகச்சிறந்த படிப்பு, மிகச்சிறந்த உத்தியோகம், ஆணுக்கு பெண் சரிசமமாக எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கிற இந்த நாளில் பெண்களுக்கு மன உறுதியை நம்ம குழந்தையிலிருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு பந்தம்தான், அதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. ஒரு கால் அது நல்லபடி அமையலை, கொடுமையாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது அப்படின்ற சமயத்தில் கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ அல்லது அம்மா அப்பாவோ நீ அந்த கஷ்டத்தை பட்டுன்னு அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு நாங்கள் இருக்கோம், தைரியமாரி அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கணும். அதுபோல் எந்த கஷ்டம் வந்தாலுமே வரும் பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இதை தேவையில்லாமல் தான் இருக்கும். தற்கொலை பண்ணி ஒழுங்கி போட மாட்டோமா, இதுக்கு மேலே என்னத்துக்கு இங்கே இருக்கணும், பூமி பிறந்து உள்ளே போயிட மாட்டோம், இப்படிலாம் தான் வரும், கஷ்டம் வரும் பொழுது வரும். அந்த ஒரு நிமிஷத்தை, அந்த ஒரு நொடியை கடந்து வந்துட்டோம் அப்படின்னா கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். அப்படி கடந்து வரத்துக்கு மன உறுதியை ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா, நம்ம கற்றுக் கொடுக்குற படிப்புகளெல்லாம் விட அந்த படிப்பு தான் ரொம்ப வசதியானது. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக வரத்துக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய நிதானம் வேணும், நிறைய மன உறுதி வேணும். தோல்வியோ வெற்றியோ, தோல்விகளாக இருந்தாக்க நம்ம அதை அனுபவமாக எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். தொட்டே பார்க்கக்கூடாது, ஜெயிச்சுட்டே தான் இருக்கணும். தோல்வி வந்தால் அவ்வளோதான், கணத்தில் வந்துடுவேன், இந்த மாதிரியான மனநிலைமை இருக்கக்கூடாது. அதுபோல் எந்த பிரச்சனையுமே மனசுக்குள்ளேயே போட்டு முட்டக்கி வைக்கக்கூடாது. யாருமே இல்லை அப்படின்னா கூட செவுத்துக்கிட்டே சொல்லி அழுன்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி. ஒரு பேப்பரை எடுத்து நமக்கு என்ன கஷ்டமோ, என்ன வேதனையோ, என்ன துக்கமோ எல்லாத்தையும் நீங்களாக எழுதி மடித்து சுவாமி சன்னதியில் கொண்டு வச்சோம். அடுத்த நாள் நம்ம எடுத்து நிதானமாக அர்த்தம் படித்து பார்த்தா நமக்கே ஐயோ இப்படி இல்லாமல் நம்ம எழுதிருக்கோம், இவ்வளோவா நம்ம வேதனைப்பட்டோன்னு தோணும். ஏன்னா ஒரு நிமிஷம், ஒரு நொடி, ஒரு சில கணங்கள் அப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாத அந்த தருணங்களை நம்ம தவிப்போம். அந்த தவிப்பை மிதித்து ஏறி ஆகவே ஆகணும். இதுக்குண்டான மன தைரியத்தையும் இதுக்குண்டான மன உறுதியையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தையிலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சில ஏமாற்றங்களை பசங்களுக்கு கொடுக்கணும். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரக்கூடாது. ஆகட்டும், இப்படிதான் பிடிக்கட்டும், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப்போ நம்ம அவளுக்கு சொல்லணும், உனக்கு விருப்பப்பட்டது வரும், ஆனால் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வாங்கி தரேன், அவ்வளோதான். அந்த மாதிரி சில ஏமாற்றங்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்களை பழக்கப்படுத்தி விடணும். அப்படி பழக்கப்படுத்தக்கூடிய குழந்தைகள் உறுதியோடு நிற்பார். எல்லாமே கேட்டவுடனே கற்றுடும். எல்லாமே நினச்ச உடனே நடந்தணுன்னா, ஏதாவது நினச்ச உடனே நடக்கலைன்னா அது பெரிய இழப்பாக இருக்கும். கேட்டவுடனே கிடைக்கலன்னா பெரிய துக்கமாக இருக்கும். அந்த மாதிரி மனசை பக்குவமாக வச்சுக்க குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாமா? இந்த பதிவை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.